ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜெய்கே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். என்ன எல்லாரும் ரெடியா? ஆயிஷா ரா நடராசன் அவர்கள் எழுதிய உலகை உலுக்கிய 40 சிறுவர்களில் இன்றைக்கி நாம் மாணவ நூலக நிபுணனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அவனை எல்லாருமே பில் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அவன் ஒரு வக்கீலோட பையன். அவனோட அம்மா பள்ளி ஆசிரியை. எப்போதும் பில் தொணன்னு பேசுகிறதுனால அவனும் வக்கீலாயிடுவான் அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் அவனுடைய 5வது வயதில் வீட்டில் உள்ள ரேடியோ, எதிர் வீட்டு சோஃபா, பக்கத்து வீட்டு சைக்கிள் அப்படின்னு எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு திருப்பி பழைய நிலைக்கு சேர்க்க ஆரம்பிப்பான். பாடங்களை கொஞ்ச நேரத்துக்கு மேலே கவனிக்கவோ படிக்கவோ முடியாதவனா பில் இருந்தான். அதனால் அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. மேத்ஸ்னால் அவனுக்கு ரொம்ப கசந்துச்சு. அந்த பாட வேலையில் அவன் நூலகத்தில் இருப்பான். அங்கேயும் போய் புத்தகம்லாம் படிக்கிறதில்ல, எல்லாத்தையும் கலைச்சி போட்டுட்டு வெவ்வேறு முறையில் அதை அடுக்கி வைப்பான். அந்த 6 வயசு சிறுவன் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை விதவிதமான முறையில் நேர்த்தியாக அடுக்கிறத பார்க்கவே ஒரு கூட்டம் இருந்துச்சு. அட்டவணை முறையில் புத்தகங்கள் எந்த அடுக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லும் நவீன முறையும் பில்லுக்கு அத்துப்படி. சிறுவன் பில்லுக்கு 13 வயசானப்போ அவனோட பள்ளி தாய்மார்கள் குழு கம்ப்யூட்டர்களை பள்ளிக்கு வரவழைக்க பொருளுதவி செஞ்சது. அந்த டைமில் ஒரு ரூமையே அடைச்சிக்கிற அளவுக்கு பெரிய வால்வுகள் பொருத்தப்பட்ட டெலி மாடல் 33 அப்படிங்கிற ASR மின் கணினி தான் பயன்பாட்டில் இருந்துச்சு. அங்கே போய் பேசிக் அப்படிங்கிற முறையை முழுமையாக கணினி மொழியாக்கும் வேலையில் பில் உதவினான். நூலகத்தில் அவன் கற்றுக்கிட்ட கேட்லாக்கிங் முறை ஒரு வகையில் கை கொடுத்துச்சு. அந்த வேலையில் அமர்த்தப்பட்டவங்க 6 நாட்களில் செய்யக்கூடிய ஒரு வேலையை இவன் 4 மணி நேரத்தில் முடித்தான். பில் தன்னுடைய கணக்கு பாட வேலையில் கணிதத்துக்கு பதிலாக கணினி பாடம் கற்கலாம் அப்படின்னு பள்ளி நிர்வாகமே அவனுக்கு அனுமதி அளித்தது. பில்லும் அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து உலகத்தில் முதன்முறையாக டிக் டேக் டோ அப்படிங்கிற ஒரு புதிய வகை ப்ரோக்ராமை ஏற்படுத்தினாங்க. அந்த ஆய்வகத்தில் ஒரே சிரிப்பும் கும்மாளமுமா இருக்கும். பள்ளியுடைய தலைமை ஆசிரியை சந்தேகத்தோட திடீர்னு அங்கே போய் செக் பண்ணுவாங்க. அங்கே பார்த்தா ஊரில் உள்ள சிறார்களும் பெரியவர்களும் கணினியோட சீட்டாட்டம், செஸ்ஸு இதெல்லாம் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கணினி விளையாட்டு ப்ரோக்ராமை பில் கண்டுபிடிச்சி அறிமுகம் செஞ்ச போது அவனுக்கு வயசு 13. அதிகமான போக்குவரத்து நெரிசல் கொண்ட பகுதியில் இருந்த அவனோட வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த சிக்னலில் பில்லும் அவனோட அப்பாவும் காரில் போகும்போது அடிக்கடி சிக்கினாங்க. ஒரு நாள் இந்த சிக்னல் இயங்கும் விதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு போனவன் 2 நாள் கழித்து தான் வீட்டுக்கு வந்தான். அதோட விளைவு அவனுடைய 14 வயசில் கணினிமயமான முதல் போக்குவரத்து சிக்னல் உருவாச்சு. காவல்துறை அதிகாரிகள்லாம் அவனை வீடு தேடி வந்து பாராட்டினப்போ அவங்க அப்பா அசந்து போனார். ஒரு நாள் கம்ப்யூட்டர் சென்டர் கார்ப்பரேஷன் அதனுடைய நிர்வாகிகளை பள்ளிக்கு அனுப்புனுச்சு. பள்ளியில் அவங்க சப்ளை செஞ்சுருந்த கணினியில் வித்தியாசமான வைரஸ் தாக்கி இருந்துச்சு. பல மணி நேரம் போராடியும் அதை சரி பண்ண முடியல. மதர் போர்ட் டெஸ்கை தான் மாற்றணும் அப்படின்னு 16 வயது பில் பேசுகிறத அவங்க அதிர்ச்சியோடு பார்த்தாங்க. இனிமே பில் பள்ளியில் கணினி பயன்படுத்தக்கூடாது, ஆனால் நேரம் கிடைக்கும்போது அவங்களுடைய தொழிற்சாலைக்கே வரலாம் அப்படின்னு புதிய உலகை அவனுக்கு திறந்து விட்டார்கள். பின் நாட்களில் மைக்ரோசாஃப்ட் என்ற நிறுவனத்தை உருவாக்கி தனது விண்டோஸ் மூலம் உலகையே கணினிமயமாக்கிய பில் கேட்ஸாக உருவெடுத்த பில் உலகை உலுக்கிய ஒரு சுட்டி நாயகனாக மிளர்ந்தார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.